கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் கிளாரா ஸ்வைன். இவருடைய காலங்கள் 1834 முதல் 1910 ஆண்டு வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். அமெரிக்க நாட்டில் பிறந்த கிளாரா தனக்கு கொடுக்கப்பட்ட உன்னத வாய்ப்பை சரியான முறையில் சரியான நேரத்தில் செயல்படுத்தினார். ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்த இவர் மருத்துவ படிப்பை பிலதெல்பியாவில் முடித்தார். 1870 ஆண்டு ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இந்தியா வந்தார். அந்நாட்களில் மருத்துவ மிஷனரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர். இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக்கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சையுடன் அவைகளை கற்றார். 1873 ஆண்டு பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார். இது சுமார் 40 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. முகமதிய அரசனான நவாப் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும் கிளாராவின் பணிகளை கண்ட அவர் இம்மருத்துவமனைக்கான நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்தவ பணிகளை உற்சாகப்படுத்தினார். 1880 ஆண்டு மட்டும் 7000க்கும் அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார். மேலும் தாதியர் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி அநேக அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார். 1885 ஆண்டு ராஜ்புட்னாவை ஆண்டு வந்த அரசியின் விசேஷ மருத்துவராக பணி செய்தார். தனக்கு கிடைத்த இம்மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்தில் உள்ளோர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷனரியாக தன் பணியை நிறைவேற்றினார். அன்பானவர்களை, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் உங்கள் ஆர்வம் என்ன? குருட்டுத்தனமாய் அற்ப காரியங்களில் உன் கவனத்தை செலுத்தி பெரிய காரியங்களை நழுவ விடாதே. ஆத்தும ரட்சிப்பு மிக பெரியது. அன்பானவர்களே, இந்த கிளாரா மருத்துவ படிப்பை முடித்திருந்தாலும் ஆத்தும ஆதாய பணியே உன்னத பணி என்று சொல்லி இந்தியா வந்து சுவிசேஷத்தை இந்திய மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை இவர் ஆரம்பித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் உலக பிரகாரமான மருத்துவ உதவிகளை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை, இரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் தவறாமல் கொடுத்து வந்திருக்கின்றார். ஆம், அதைதான் அவர் சொல்லுகிறார். அற்பமான காரியங்களில் நம்முடைய சிந்தனைகளை செலுத்தி பெரிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது. அப்படியானால் பெரிய காரியம் என்று சொன்னால் என்ன? அது ஆத்தும ரட்சிப்புத்தான் மிக பெரியது. இந்த நாட்களிலே அநேகர் உயர் பதவிகளை அடைந்து பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் இந்த கிளாரா அப்படி அல்ல. உயர் பதவிகள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் மேலான ரட்சிப்பை மாத்திரம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த உலகம் கொடுக்கக்கூடாத உன்னதமான அந்த ரட்சிப்பை பூமியின் ஜனங்கள் கண்டுகொள்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஆத்தும ரட்சிப்புக்கான
காரியங்கள் உள்ளடங்கியிருக்க வேண்டும். அதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படும் பொழுது நாம் இம்மையில் சுகித்திருக்க முடியும். நம்மோடு கூட மற்ற ஜனங்களும் இம்மையிலும் சுகித்து மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், எரேமியா 48ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.